அன்பு நண்பர்களே வணக்கம். அசோகமித்திரன் எழுதிய புலி கலைஞன் என்ற ஒரு கதையை படித்தேன். சூப்பராக இருக்குங்க. ஒரு ஸ்டுடியோ, சினிமா நடத்தக்கூடிய ஸ்டுடியோ. அந்த இடத்துல எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே திடுதிப்புன்னு ஒருத்தர் வேலை வாய்ப்பு கேட்டு வராரு, நடிக்க வாய்ப்பு கேட்டு வராரு. உனக்கு என்னப்பா தெரியும்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் டகர் ஃபைட் போடுவேன். டகர் ஃபைட் அப்படின்னா என்ன? அவர் ஒரு புலிக்கலைஞன். புலிக்கலைஞன்னா புலி வேடம் போட்டு ஆடக்கூடியவர். அதை தான் அப்படி சொல்கிறாரு. அதெல்லாம் நிறைய பார்த்தாச்சுப்பா. புலி வேஷம் வேணும்னா நாங்கள் நெஜ புலியே கூட்டிகிட்டு வந்துடுவோம். டைகர் ஃபைட்டெல்லாம் இப்போ தேவைப்படாது சார், இது வேற மாதிரி. ஒரு முறை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த நிமிஷத்துலேயே பைக்குள்ள இருந்து ஒரு முகமூடி மாதிரி எடுத்து புலியுடைய தலையை எடுத்து அணிஞ்சு கொண்டு அடுத்த நிமிஷம் ஒரு கர்ஜனை கொடுக்குறாரு பாருங்க. ஒரே தாவு, நாக்காளிக்கு நடுங்குது நாக்காளி. அங்கிருந்து மேசையிலிருந்து ஒரு உருமல் கொடுக்குறாரு. கைகளையும் கால்களையும் ஆட்டி இந்த பக்கம் திருப்பி கண்ணை உத்துப்பாரு. கண்கள் பிரகாசமா மின்னுது. அங்கிருந்து ஒரே தாவா தாவி வெண்டிலேட்டர் கண்ணாடி அந்த பக்கத்துல உள்ள கம்பியை பிடிச்சிட்டு தொங்குறாரு. எல்லாருக்கும் ஒரே பயம். ஏன்னா ஓடிட்டு இருக்கக்கூடிய மின் விசிறிக்கும் அந்த பிளேடுக்கும் அவருக்கும் 1 இன்ச்சு கூட வித்தியாசம் இல்லை. அங்கிருந்து ஒரே ஜம்ப் கீழே வராரு. அந்த ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷத்துல புயலினுடைய சீற்றம் எப்படி இருக்கும், இந்த புலியினுடைய கர்ஜனை எப்படி இருக்கும், பூகம்பத்தினுடைய அதிர்வு எப்படி இருக்கும், இதை எல்லாத்தையும் நிகழ்த்தி காமிக்கிறாரு. எல்லாம் நடுங்கி போய் நிக்கிறாங்க அந்த அதிர்ச்சியில. கீழே வந்துட்டு கேட்கிறாரு, ஐயா இதுதாங்க ஐயா புலியாட்டம், ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா என்று கேட்கிறார். என்னுடைய மனைவி சம்பளம் தரலன்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க என்று சொன்னார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய சீற்றத்தை, அவ்வளவு பெரிய அதிர்வை ஏற்படுத்தின கலைஞனா இவன் இப்படி ஒடுங்கி நிக்கிறானே, வறுமையின் காரணமா, பசியின் காரணமா நிக்கிறானே என்று எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மேனேஜர் என்ன சொல்றாரு, சரிப்பா நான் யோசிச்சு சொல்றேன், ஏதாவது கிரவுட் ரோல் மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு கேக்குறேன். ஐயா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா, நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க ஐயா. ஒடுங்கி போய் கேட்கிறான் அந்த கலைஞன். இந்த கலைஞனுடைய இந்த ருத்ர தாண்டவம் இருக்கு, அதுதாங்க அந்த கதை. இதையெல்லாம் தாண்டி அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதா, அவர் வறுமையிலிருந்து மீண்டாரா, அவர் எப்படி இந்த பசியை வென்றார் என்பதுதான் இந்த கதையை படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதுல மிக ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு கதையை நான் படித்தேன். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். 100 சிறந்த சிறுகதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் தொகுத்த தொகுப்பிலிருந்து தான் நான் இதை படித்தேன். எனவே நண்பர்களே, வாசியுங்கள்.